கூறுகிற கடனே இல்லாமல் மற்றொன்றிலும் கடன்படாதிருப்பீர்களாக என்று ரோமர் 13:8 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13:2 சொல்லுகிறது, நான் ஓசையிடுகிற கைத்தாளத்தை போல இருந்தாலும், நான் தீர்க்கதரிசன வரங்களை உடையவனாயிருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே எபேசியர் 5:25 சொல்லப்பட்டிருக்க, புருஷர்களே உங்கள் மனைவிகளின் மேல் அன்பு கூறுங்கள். 5:28 5:33 சொல்லுகிறது. கொலோசியர் 3:19 சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் மனைவியின் இடத்திலே அன்பு கூறுங்கள். அன்பு என்பது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அன்பிற்காகவே ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த அன்பின் அதிகாரம் சொல்லுகிறது, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். இதுதான் திருமண பந்தத்தின் அடிப்படை. அன்பிற்கு அடையாளமாக நாம் ஒருவரை ஒருவர் நம்புகிறவர்களாக, ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக, ஒருவரை ஒருவர் விசுவாசிக்கிறவர்களாக, சகிக்கிறவர்களாய் இருக்க ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அதனால இன்றையிலிருந்து விமல் என்ன செய்ய வேண்டும்? இதுவரைக்கும் நீங்க வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நீங்க இஷ்டம் போல ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படி வீட்டுக்கு வந்திருப்பீங்க. இனி நீங்க வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையா வரக்கூடாது. உங்க வர்ஷாவுக்கு என்ன பிடிக்குமோ, அல்வா பிடிக்கும்னா அல்வா, எங்கள் ஊரில் அல்வா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். அந்த மாதிரி ஸ்வீட் என்ன பிடிக்குமோ, இல்லை பூ வச்சா பிடிக்குமா, இல்லை வர்ஷாவுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி பிடித்ததை நீங்கள் வாங்கி கொண்டுதான் வீட்டுக்கு வர வேண்டும். இனி நீங்கள் ஒரு மனிதன் அல்ல, நீங்கள் இருவரும் சேர்ந்து ஒருவராக இருக்கிறீர்கள். ஒரு ஆமேன் சொல்லலாமா? இப்பவே ஒரு மாதிரியே என்ன முறைக்கிறாரு, சீக்கிரம் முடிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறாரு. எனக்கு கொடுத்த நேரம் வர நீங்க பொறுமையா கேட்டுதான் ஆகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால பாருங்கள், நீங்க கொடுத்து வைத்த ஒரு மகன் என்று நான் சொல்லுவேன். கொடுத்து வைத்த மகராசன் என்று சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற துணை, கொடுத்து வைத்த ஒரு குடும்பத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நான் இங்க வந்து ஒரு 4 நாள் தான் ஆச்சு. ஆனா அருமையான அவருடைய குடும்பத்தார் பாராட்டின அன்பு, அருமையான பாஸ்டர் பத்மநாதன் ஐயா அவர்கள், அருமையான அவருடைய குடும்பத்தார் பாராட்டின அன்பு என்னை மெய்சிலிர்க்க வைத்து விட்டது. நானும் உலகத்துல பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன். ஆனா இங்க ஒரு குடும்பத்துல ஒருவரை போல நேசித்து, என்ன வேணும் என்ன வேணும் சொல்லுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் அன்போடு விசாரித்து அவர்கள் பாராட்டின அந்த அன்பை பார்த்து நான் மிகவும் வியந்து போயிருக்கிறேன். ஆகவே அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த குடும்பத்துல ஆண்டவர் உங்களுக்கு பெண்ணை கொடுத்திருக்கிறார். ஆகையினால அவங்களுடைய அன்பை விட உங்க அன்பு அதிகமா இருந்தாதான் வர்ஷாவினுடைய அன்பை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஒரு மாதிரியா பார்க்காதீங்க சோத்திரம், இதுதான் உண்மை. அதனால அன்புள்ள ஒரு நல்ல குடும்பத்துல ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே கடைசி வரை நீங்கள் அன்பிலே நிலைத்திருங்க. அன்பாய் இருந்து அன்பை வாரி வழங்குங்கள். அது உங்களுக்கு திரும்ப பல மடங்காய் கிடைக்கும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அகர வரிசையில் இரண்டாவது, ஆண்டவரை தேடுங்கள். உங்க வாழ்க்கையில இன்றிலிருந்து நீங்கள், வேதம் சொல்லுகிறது, முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. முப்புரி நூல், மூன்றாவது நபராக ஒருவரை நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். அது யார் என்றால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ள வேண்டும். அவரை உங்களுடைய வீட்டின் தலைவராக, அவரை உங்களுடைய வீட்டின் தகப்பனாக, அவரை உங்களை எல்லாவற்றிலும் ஆலோசனை கர்த்தராக நீங்கள் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் அவரை நீங்கள் தேட வேண்டும். ஆண்டவரை நீங்கள் 2 பேர் சேர்ந்து கரங்களை கோர்த்து தினந்தோறும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரை அதிகாலையில் தேட வேண்டும், ஆலயத்தில் தேட வேண்டும், அந்தரங்கத்தில் தேட வேண்டும். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும்.
கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க ஆண்டவரை எந்த அளவுக்கு தேடுகிறீர்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆகவே உங்க வாழ்க்கையில் எத்தனையோ பேர் எப்படியெல்லாமோ இருக்கிற ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டும். அனுதினமும் ஆண்டவரை தேட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை தலையே போற வேலையா இருந்தாலும் அந்த வேலையை ஒதுக்கி வைத்து விட்டு ஆலயத்திற்கு வர வேண்டும்.